காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ராஜநாடி கா பார்த்திபன் அவர்கள் நம்ம கூட இருக்காரு. இன்னைக்கு நிகழ்ச்சியில ஜாதகம் சார்ந்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கான விளக்கத்தை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேங்க. ஓகே. இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம இது வரைக்கும் பேசாத ஒரு விஷயம், இந்த கைரேகை சாஸ்திரம் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. இது முன்னாடி எல்லாம் பயன்படுத்திட்டு இருந்ததாகவும் சொல்லப்படுது. இதை வச்சு என்னெல்லாம் கால்குலேட் பண்ண முடியும் சார்? இப்ப ஒரு மனிதனுடைய ஜாதகம் அப்படிங்கிறது எதையெல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு மனிதனுடைய லைஃபை கண்டுபிடிக்க உதவுதோ அதே போல ஜாதகத்துக்கு பதிலாக கைரேகையை நீங்க பயன்படுத்திக்கலாம். இப்ப ஜாதகத்துல என்னெல்லாம் கண்டுபிடிக்க முடியுமோ அதெல்லாம் கைரேகையிலையும் கண்டுபிடிக்கலாம். இதில் என்னன்னா இப்போ ஜாதகங்கிறத நம்ம கணிக்கணும், உட்காந்து கிரக நிலைகள் தெரியணும், அதுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்குது, அது ஒரு ஃபார்முலா இருக்குது, அதில் இத்தனாவது அதிபதி இங்கே பார்த்தா அது மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதே லாஜிக்கு. ஆனால் எதையுமே கணிக்காமல் உங்களுடைய கைரேகையில் உங்களுடைய வாழ்க்கை அப்படியே இருக்கும், அதை பார்த்து சொல்லலாம். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் கைரேகை யூனிக்கானது. அப்போ கைரேகைனா இந்த கைக்குள்ள நிறைய கோடிக்கணக்கான ரேகைகள் இருக்குது. அப்போ எல்லாத்தையுமே இது என்னன்னா இந்த கட்டவரல் ரேகையை மட்டும் வச்சு சொல்கிறவங்க இந்த வைத்தீஸ்வரன் கோயிலில் இருக்கிறாங்க இல்லையா, வைத்தீஸ்வரன் கோயிலில் கட்டவரலை மட்டும் சொல்றவங்க இருக்கிறாங்க. அதில் கட்டவரல் ரேகை கொடுத்து அந்த ரேகை ஓடுறத வச்சு அதில் மேரு ரேகையா, சங்கு ரேகையா, திரிசங்கா, இரட்டை சுழியா அப்படின்னு சொல்லி இந்த ரேகைகளினுடைய இடம், அந்த ரேகைகள் எங்கெங்க புள்ளி வருது, இந்த டீட்டெயில் எடுத்து பேசுறவங்க. அதுக்கப்புறமா கண்டினியூ பண்றதுல ரேகைகள் எடுக்கிறது, ஓலையில் எடுக்கிறதுல அது ஹம்பக் இருக்கு, கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு, கொஞ்சம் ஃப்ராட் வேலை இருக்குன்னு சொல்றாங்க, அது தனி. ஆனா ரேகைகள் அப்படிங்கிறது நம்மளுக்கு உங்களுக்கும் எனக்கு ஒவ்வொருத்தருக்கும் வேற வேறதா இருக்கும். அந்த ரேகைகள் உங்களுக்கு எப்படி மாறுபடுதோ அதை வச்சு உங்களுடைய வாழ்க்கை மாறுபடுதுங்கிறத ஒரு ரொம்ப வருஷமா ரொம்ப நூற்றாண்டுகளா ஹேண்டில் பண்ணிட்டு வராங்க. இது ஈஸியாகவும் இருக்கும். ஜோசியம் கத்துக்கிறத விட கைரேகை கத்துக்கிறது ஈஸி. ஓகே, இப்போ நம்ம ஜாதகம் எடுத்துட்டோம்னா இந்த கட்டங்கள் கிரக சேர்க்கையை வச்சு சொல்றீங்க. வெறும் இந்த இது ஃபிங்கர் பிரிண்ட்ல என்ன சேஞ்சஸ்? ஃபிங்கர் பிரிண்ட்டை மட்டும் வச்சு சொல்றதுக்கு அதுக்கு ரொம்பவே மெனக்கடணும். இப்ப என்னன்னா மொத்த கையும் எடுத்துக்கலாமே, மொத்த கையில வச்சுதான் சொல்றாங்க. இப்போ மொத்த கையில இப்ப பொதுவா ஜாதகத்துல 12 கட்டங்கள்ல 9 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கு இல்லைங்களா. அந்த கட்டங்கள் அப்படிங்கிறது கிரகங்கள் எங்க உட்கார்ந்துருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக மட்டும் அந்த கட்டங்கள். ஒருவேளை அந்த கிரகங்கள் எங்க உட்கார்ந்துருக்குன்னு தெரிஞ்சிருச்சு, டிகிரி வைஸா தெரிஞ்சா கட்டங்கள் நம்மளுக்கு தேவையில்லை. அப்ப வெறும் 9 கிரகங்கள் எங்க பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கு, அந்த 9 கிரகங்களுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றதான் ஜோசியத்துல பாக்குறோம். இதேதான் 5 இந்த கட்டத்தை இதுக்குள்ள பாத்துடலாம். அப்ப என்ன செய்யறாங்கன்னா ஒரே கோடு வேடு தான், ஓகேங்களா, குறியீடு ஒண்ணுதான். இப்ப சூரியன் அப்படின்னா ஜோசியத்துல அப்பாவை குறிக்குதுன்னு சொல்றோம் இல்லைங்களா. அப்ப கையில எங்க சூரியன் இருக்குன்றது தெரிஞ்சிருச்சுன்னா அந்த இடம் டேமேஜ் ஆயிருக்கான்றத கண்டுபிடிச்சிட்டோம்னா, இங்க சூரியன் பவர்ஃபுல் ஆச்சுன்னா இந்த இடத்துல ஒரு பிரச்சனை ஆகும்னு சொல்லி ஒரு லாஜிக் தான். அப்ப இந்த கைக்குள்ள சந்திரன், சூரியன், புதன், சுக்கிரன் இது மாதிரி எல்லா பிளானட்டுக்குரிய பகுதிகளை பிரிக்கிறாங்க. சிம்பிள். அப்ப இந்த கையை எப்படி காட்டுறோம்னா இந்த கைக்குள்ள 9 கிரகங்களுடைய ஆளுமையான இடங்கள் இருக்கு. அது எங்கதான் சார்? ஆமா, எப்படி நான் காட்டுறேன் இந்த இடத்துல. இந்த விரல் பேர் குரு விரல், சரிங்களா. இந்த விரல் பேரு சனி விரல், இந்த விரல் பேரு சூரிய விரல், இது புதன் விரல், இது சுக்கிர விரல். அப்ப இந்த விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி சுக்கிரமேடு, இந்த விரலுக்கு கீழே கூடிய பகுதி குருமேடு, இந்த விரலுக்கு கீழே கூடிய பகுதி சனிமேடு, இந்த விரலுக்கு கீழே கூடிய பகுதி சூரியமேடு, இதுக்கு கீழே இருக்குது புதன்மேடு. அப்ப இந்த மேடுங்கிறது இப்படி பண்ணா ஒரு முட்டையாட்டு இருக்கு இல்லைங்களா, இந்த முட்டை தான் மேடு. இந்த இடத்துல இவ்வளவு பெரிய மேடு இருக்கும், இந்த சுக்கிரமேடு. இந்த சுக்கிரமேட்டுல இந்த பக்கம் இருக்கு பாத்தீங்களா, இந்த பகுதி சந்திரமேடு. இந்த சந்திரமேடுக்கும் புதன்மேடுக்கும் இடையில இருக்கிறது மேல் செவ்வாய்ன்னு சொல்றாங்க. இந்த சுக்கிரனுக்கும் இந்த குருவுக்கும் இடையில இருக்கிறது கீழ் செவ்வாய். இந்த நடுவுல இருக்கிறது செவ்வாய் சமவெளின்னு சொல்றாங்க. இல்லைன்னா இந்த கொஞ்சம் செவ்வாய் சமவெளி கீழே ராகு, அதுக்கு கீழே கேது. அப்ப இந்த பிளேஸ் எல்லாம் இந்த கிரகங்களை ஆதிக்கம் பண்ணக்கூடிய இடம். ஓகே, அப்ப இந்த மேல எல்லாம் கிடையாது, இந்த மேலே தான். இந்த விரல் ஃபுல்லா குரு, இந்த விரல் ஃபுல்லா சனி, இந்த விரல் ஃபுல்லா. இப்ப உதாரணத்துக்கு இப்படி கையை காட்ட சொல்றீங்க, இந்த விரல்ல இதை பார்த்துட்டு யாரும் குழப்பிக்க கூடாது. எப்படி ஜோசியத்துல குழப்பிக்கூடாதுன்னா அதேதான். இந்த விரல்ல ஒருத்தவங்கள பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு கரும்புள்ளி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த விரல்ல மோதிரம் போடுறோம் இல்லைங்களா, இந்த விரல்ல இந்த கையோ இந்த கையோ ரைட் லெஃப்ட் எதுவா இருந்தா ரெண்டுலயும் பார்க்கலாம், ஓகேங்களா. இந்த விரல்ல எங்கேயாச்சும் யாருக்காச்சும் கரும்புள்ளி இருந்துச்சுன்னா அவங்க அப்பாவுடைய வாழ்க்கையில பிரச்சனை இருக்கும், ஓகேங்களா. ஏன்னா அது சூரிய விரல், ஓகேங்களா. அவங்க அரசு உத்தியோகம் பண்ணுவாங்க. அப்ப எப்படி ஜோசியத்துல சூரியன் உச்சமான அரசு வேலைக்கு போவாரு, அப்பாவால பயன் இல்ல, ஒரு மாதிரி ஹெட்டேக்கான ஆளு, டெம்பரான ஆளு, டென்ஷனான ஆளுன்னு சொல்றோமோ, அதே மாதிரியே இந்த சூரிய விரல்ல ஏதாச்சும் ஒரு மார்க் டிஃபரெண்டா இருக்குது அப்படின்னா வேற ஒண்ணு இல்லைங்க. ஜோசியத்துல என்ன பாக்குறோம், டிஃபரெண்ட் இல்லாம ஒரு கிரகம் தான் அதை பத்தி பேசுறதுல. அப்நார்மலா உச்சமா இருந்தாலோ நீசமா இருந்தாலோ பரிவர்த்தனை ஆயிருந்தாலும் சொல்றோம் இல்லைங்களா, இது மாதிரி இருந்தா அதை பத்தி பேசணும்னு சொல்றோம். அதேதான் எங்க ஜோசி கைரேகை. இப்போ வெறும் மச்சம் மட்டும் இல்லாம இந்த விரல் நகம் சிலருக்கு போயிருக்கும், இல்ல ஏதாவது அடிப்பட்டு தழும்பு ஏதோ ஒண்ணு. இப்ப உதாரணத்துக்கு இந்த இடத்துல ஒரு மச்சம் நிறைய பேருக்கு இருக்காது. ஆமா ஆமா, நிறைய பேருக்கு இருக்காது. திடீர்னு ஒரு பிரச்சனை வரும்போது மச்சம் வரும், ஓகேங்களா. அந்த மச்சம் வரும்போது அந்த இடத்துல பஞ்சாயத்து ஆக போகுதுன்னு அர்த்தம். அப்ப அந்த மச்சம் பஞ்சாயத்து ஆனதுக்கு அப்புறம் நிலைக்கலாம்,
ஏன்னா இப்போ ஒருத்தருக்கு அப்பா இல்லைன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் சொல்றது திருப்பி அப்பா இல்லைன்னு உடனே மச்சம் இருக்கவங்களாம் அப்பா இல்லைன்னு நினைக்க கூடாது. வியூவர்ஸ்க்கு நம்ம சொல்லிக்கணும் இல்லைங்களா, அது அப்பாவுக்கு வேலை போகலாம், இல்லைன்னா ஃபாரின் போகலாம், ஏதோ ஒரு அப்பாவுடைய அன்பு குறையிறப்ப திடீர்னு மச்சம் அதுல உற்பத்தி ஆகும். அது வரைக்கும் நல்லா இருந்தப்பா அதுக்கப்புறம் அன்பு கொடுக்க முடியாம போயிடலாம். அப்ப சில நேரத்துல அந்த மச்சம் கொஞ்ச நாள் கழிச்சு மறையலாம். மறையும் பொழுது அவங்க அப்பா திருப்பி வரலாம். சிலர் அப்பாவை தவற விட்டவங்களுக்கு அந்த மச்சம் நிலையாவே இருந்துடலாம் இல்லைங்களா. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, இதுல வரக்கூடிய தழும்பு வெட்டு இதெல்லாம் வந்து சில நாள் இருக்கலாம், சில நாள் மாறலாம். இதுல கட்டை விரல் ரேகை மட்டும்தான் மாறாதுன்னு சொல்றாங்க. மீதி எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஸ்லைட்லி சேஞ்ச் ஆகிட்டே வரும். நம்மளுடைய வாழ்க்கை மாறுற மாதிரி மாறிக்கிட்டே வரும். இந்த ரேகை கட்டை விரல் மட்டும் அதே மாதிரி தான் இருக்கும், அதே மாதிரி தான் இருக்கும்னு சொல்றாங்க. அது வந்து அனுபவத்துல தான் பார்க்கணுமே தவிர என்னுடைய அனுபவத்துல அப்படி இன்னும் இல்லை. எல்லாத்துலயுமே சேஞ்சஸ் வரத்தான் செய்யும். மொத்த கை ரேகையிலேயே எல்லாத்துலயும் சின்ன சின்ன சேஞ்சஸ் நம்மளோட லைஃப் சேஞ்ச் ஆகிற பூரா வந்துகிட்டே இருக்குது. அப்ப இந்த கைக்குள்ள நான் சொன்ன மேடுகள்ல ஏதாச்சும் ஒரு டிஃபரெண்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த ஆயில் ரேகைன்னு சொல்றாங்க. ஆயில் ரேகைனா நிறைய பேர் வந்து நம்மளுடைய வயசு ஆயில்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்ல. நிறைய பேருக்கு ஆயில் ரேகை இவ்வளவு தூரம் வந்து பாதியில நின்று இருக்கும் சரிங்களா. நிறைய பேர் கையை பாத்தீங்கன்னா ஆயில் ரேகை இருக்காது. ஆயில் ரேகை என்பது அதை வந்து இங்கிலீஷ்ல லைஃப் லைன் சொல்றாங்க. லைஃப் லைன்னா வாழ்க்கை கோடு. அப்ப நம்ம வாழ்க்கை கோடா தான் அதை எடுத்துக்கணும், ஆயில் கோடாக எடுத்துக்கிது. அப்ப வாழ்க்கைன்ற வார்த்தைக்கு ஆயில் கோடு. அப்ப இந்த ஆயில் ரேகைல யாருக்கெல்லாம் கட்டிருக்கோம் இப்பயே எழுதி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் ஜோசியத்துல இதை சொல்லிருக்க மாட்டாங்க. ஏன்னா எந்த புக் எடுத்தாலும் ஆயில் ரேகை கட்டாச்சுன்னா அந்த வயசுல வந்து செத்து போயிடுவாரு, உடலுக்கு ஆபத்து வரும், ஆரோக்கிய குறைபாடு வரும், பெட்ரிட்டன் இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனா இந்த ஆயில் ரேகைக்கும் நமது வாழ்க்கைக்கு நம்ம வாழ்க்கையினுடைய நீளத்துக்கும் தொடர்பு கிடையாது. இந்த ஆயில் ரேகை யாருக்கெல்லாம் கட்டாயிருக்கோ பாதி வந்து நிக்குதோ அவங்களுக்கு வந்து குடும்ப வாழ்க்கை சரியாவே இருக்காது. இதுல வந்து ஆண்களுக்கு ஒரு கை பெண்களுக்கு ஒரு கை. இடது கை வந்து பெண்களுக்கும் வலது கை ஆண்களுக்கும் சொல்றாங்க. இது வந்து நம்மளுடைய மூளை செயல்பாடுகளை வச்சு, நம்ம சமூக செயல்பாடுகளை வச்சு. இப்ப வந்து லேடிஸ் வந்து வீட்டுல தான் இருக்கிறாங்க, ஆண்கள் வெளியே போறாங்க, அவங்களுடைய இது பண்ற அது மாதிரி சில முடிவுகள் எடுக்கிறாங்க. என்ன பொறுத்தளவுக்கு ரெண்டு கையையும் ரெண்டு பேத்துக்கும் பார்க்கணும். ஒரு பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் ரெண்டு கையையும் வாங்கி வச்சு பார்க்கணும். சிலருக்கு வந்து இந்த கையில தெரியாத விஷயங்கள் இந்த கையில தெரியும். இது ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குமா சார்? ஆமா, ஓரளவு சிமிலர் இருக்கும், லைட்டா சிமிலரா தான் இருக்கும். ஆனா சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும். இந்த சேஞ்சஸ் தான் வந்து அங்க பிரச்சனைன்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்ப இப்படி பாக்குறோம். இந்த சுக்கிர இது வந்து சுக்கிரமேடு. இந்த மேடை சுத்தி இருக்கக்கூடிய லைன் வந்து ஆயில் ரேகைன்னு சொல்றாங்க. அதுக்கு உள்ள இன்னொரு இன்னர்ல ஒரு லைன் ஓடும், அது வந்து செவ்வாய் ரேகை. செவ்வாய் மேட்ல இருந்து இறங்கும், அது செவ்வாய் ரேகை. பெண்களுக்கு செவ்வாய் ரேகை இருந்துச்சுன்னா குடும்ப வாழ்க்கை சரி இருக்காது. எப்படி நம்ம ஜாதகத்துல செவ்வாய் இருந்தா பெண்களுக்கு சரி இருக்காதுன்னு சொல்றோம். அப்ப ஜாதகத்தை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா வெறுமனே இந்த இடத்துல ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால், அப்ப நீங்க ஒரு நார்மலான கை எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து ஆயில் ரேகை நார்மலா போகும், இந்த இடத்துல இருந்து ஒரு இருதய ரேகை நார்மலா மேலே ஏறும், புத்தி ரேகை நார்மலா இருக்கும், இந்த நடுவுல போறது விதி ரேகை. இந்த 4 ரேகை எல்லாருக்கும் இருக்கும். இது வந்து எப்படி இருக்கணும்னா நைஸா இருக்கணுங்கிறாங்க. அது எப்படின்னா ஒரு மயிலிறகால் வருடம் மாதிரி ஒரு நைஸ் கோடா இருக்கணும். ரொம்ப ஆழமா இருக்கு அப்படின்னா பஞ்சாயத்துன்னு அர்த்தம். ஓகேங்களா. இல்லாம போயிடுச்சு, பாதி வந்துட்டு பாதி போயிடுச்சுன்னா பஞ்சாயத்துன்னு அர்த்தம். அல்லது பாதியில கட்டாய் தீவு மாதிரி வருது, மேரு மாதிரி வருது, மீன் மாதிரி வருது, உடுக்க மாதிரி வருதெல்லாம் இடத்துல மாட்டிக்கிச்சுன்னா பிரச்சனை. அப்ப அந்த லைன் நார்மலா இருந்துச்சுன்னா அவங்க வாழ்க்கை நார்மலா இருக்க போகுது. அந்த லைன்ல ஏதாச்சும் டிஸ்டர்ப் ஆச்சுன்னா அவங்களுக்கு பிரச்சனை வரப்போகுது. நிறைய பேருக்கு இந்த இடத்துல ஒரு ரேகை வரும், இந்த வட்டம் இருக்கு இல்லைங்களா, இந்த வட்டத்துக்குள்ள ஏதாச்சும் ரேகை வந்துச்சுன்னா சந்திரமேடுன்னு சொல்றோம். அப்ப இந்த இடத்துல ரேகை வரவங்க நிறைய பேருக்கு சந்திரன் பலமா இருக்குன்னு அர்த்தம். நிறைய ஃபாரின் போறவங்களுக்கு இந்த இடத்துல ரேகை இருக்கும், இங்க ஐடில இருக்கிறவங்களுக்கு இந்த ரேகை இருக்கும். உடனே நம்மளால கண்ணால பார்த்தா தெரியுமா? கையில பார்த்தாலே கண்ணுல அப்படியே பார்த்தலாம். லென்ஸ் எல்லாம் தேவையில்லை. லென்ஸ் எதுக்குன்னா இந்த பிரேக் இருக்கும் இல்லைங்களா, அந்த பிரேக் எவ்வளவு பெருசா இருக்கு, அது எந்த வயசுல வருதுன்னு கணிப்பாங்க. அப்ப இங்க இருந்து ஆரம்பிச்சு 5 கோடு போட்டுக்கோங்களேன், ஒரு 80 வரைக்கும். இதை பிரிச்சோம்னா இந்த இடத்துல எங்க கட்டு வருதோ அந்த வயசுல அவங்களுக்கு அந்த பிரச்சனை வரும். இப்படிதான் புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப இங்க இருந்து இதை கோடு போடுறது, இங்க இருந்து இதை கோடு போடுறது சொல்லி எல்லாத்தையுமே ஒரு 70-80 கால்குலேட் பண்ணி, நம்மளுடைய வயசு அவ்வளவுதான். 120 வந்து சொல்லுவாங்க, அப்படிலாம் இல்ல. எல்லாருமே 70-80-90 வரைக்கும் கூட. அப்ப 85 வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும், அதை டிவைட் பண்ணி கோடு போட்டுக்கிட்டீங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, நிறைய புத்தகங்கள்ல இதை வந்து 7-7 பிரிக்க சொல்றாங்க. இந்த இருதய ரேகையை 6-6 பிரிக்க சொல்றாங்க, புத்தி ரேகையை 5-5 பிரிக்க சொல்றாங்க. எதுவுமே தேவையில்லை, மொத்தத்துக்கு ஒரு 80ன்ற மாதிரி லிஸ்ட் பண்ணிட்டு அதுல இருந்து 5-5 நீங்க பிரிச்சுக்க வேண்டியதான். பிரிச்சுட்டு அதுல எந்த வயசுல என்ன கோடு வருதோ அந்த பிரச்சனை. இப்ப இந்த விரல்ல ஒருத்தருக்கு புள்ளி இருக்குன்னு வச்சுங்களேன், சுண்டு விரல்ல புள்ளி இருக்குன்னா அவர் காதல்ல பிரேக்கப் ஆயிருக்கும், கல்வியில பிரேக்கப் ஆயிருக்கும், பாதி கல்விதான் கத்திருப்பாரு, லேண்ட்ல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும். ஏன்னா புதன் விரல். இந்த விரல்ல சில நிறைய குழந்தை இல்லாதவங்களுக்கு, குழந்தை கருக்கலைப்பானவங்களுக்கு இந்த விரல், இந்த மேடு இதுல வந்து கரும்புள்ளி வந்துடும். இந்த இடத்துல ஒரு கோடு வருது அப்படின்னா குரு அதிகாரம் ஆயிருக்குன்னு அர்த்தம். நிறைய அரசு ஊழியர் பாத்தீங்கன்னா அந்த மோதிர விரலுக்கு கீழே ஒரு நடுவுல ஒரு இங்க வரைக்கும் ஒரு கோடு வரும்.
இந்த கோடு வந்து எல்லாருக்கும் இருக்காது, சூரியன் அதிகாரமானவங்களுக்கு தான் இருக்கும். அப்போ ஜாதத்தை பார்த்தோன்னே அவங்க வீட்டுல யாரோ ஒருத்தவங்க சொந்த தொழிலோ அரசு தொழிலோ பண்றாங்க அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ ஜாதத்தை பாக்குறப்ப எப்படி பலன் சொல்றோமோ அதே தான் அங்க வந்து குருவை எல்லாத்தையும் பார்க்கணும். இங்க அதை வந்து கிரகங்களுடைய வேல்யூவா அங்க கோடுகளாக பாக்குறோம். ஓகே, இப்போ இந்த குழந்தை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறது கைரேகையில கண்டுபிடிக்கும். ஆமாங்க, இப்போ இந்த குரு மேல கோடு வருது, குரு மேல கோடு வருது, சூரியன் மேல கோடு வருது. இந்த ஆயில் ரேகை பாதியில நிக்கிறது எல்லாமே குழந்தை பேரு, சந்ததி விருத்தி, இதெல்லாம் பிரச்சனை. இப்ப லேட்டஸ்டா ஒரு ஜாதகம் இந்த ஆயில் ரேகை வந்து பாதியில நின்றுச்சு, இந்த இடத்துல ஒரு பெரிய கரும்புள்ளி இருக்கு. கேட்கிற மேரேஜ் மேல எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லைங்கிறாரு, அவர் சாமியார போறேங்கிறாரு. ஓகேங்களா? அப்ப ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த ஜாதத்தை பாக்குற மாதிரி அந்த கைரேகை பாக்குறப்ப நம்மளுக்கு நிறைய விளக்கங்கள் தெரியும். அப்ப இந்த சனி விரல் அப்படிங்கறது தான் விதிரேகைன்னு சொல்றாங்க. அப்ப சனி விரலுக்கு நேரா கீழே ஒரு கோடு வரும். இந்த கோடு தான் நம்மளுடைய ஜாப், பிசினஸ் இது எல்லாத்தையும் குறிப்பிடுறது. பிசினஸ் சொந்த தொழில் வரும்போது இந்த சூரியனுக்கு நேரா கோடு வரணும். யாரு எவ்வளவு இன்டெலிஜென்ட்டா இருக்காங்க அப்படின்னு பாக்குறது இந்த புதன் ரேகை, இங்க இருந்து ஆரம்பிச்சு புதனுக்கு போகும் கோடு. இது வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருப்பாங்க, ரொம்ப டெக்னிக்கலா பேசுவாங்க, மடக்கி பேசுவாங்க, இப்படிலாம் செய்வாங்க. இதுல வந்து சாலமன் ரேகைன்னு சொல்றது இந்த குருவுக்கு கீழே வருது. இது வந்து ஞான ரேகைன்னு சொல்றாங்க. இந்த இடத்துல ஒரு பா மாதிரி அப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கிராஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நாலேஜான ஆளு. அப்ப ஹிருதய ரேகைன்னு சொல்றத நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, இருதய ரேகை, இருதயத்துல பிரச்சனை, ஹார்ட் ப்ராப்ளம், ஹார்ட் லைன் அப்படிங்கிறது ஹார்ட்லி லவ் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஹார்ட்ங்கிறது அந்த அந்த பார்ட்ஸ் இல்ல, உள்ளம், இதயம். அப்போ ஒருத்தருடைய மனோபாங்கு எப்படிப்பட்டது, அந்த விதியை தீர்மானிக்கக்கூடிய ரேகைன்னு சொல்றது கூட அதான். விதி ரேகை வந்து இந்த நடுவுல ஓடுறதுங்க. இது வந்து விதின்றது வந்து என்ன நினைக்கிறாங்க, நம்ம சர்வைவ் பண்றோம் இல்லைங்களா, சம்பாதிக்கக்கூடிய யோகத்தை சொல்றாங்க. புத்தி ரேகைங்கிறது நம்மளுடைய இன்டெலிஜென்ட்டை சொல்றாங்க. புத்தி ரேகையில 2 புத்தி ரேகை இருக்கு. புதனுக்கு நேரா போகக்கூடிய புத்தி ரேகை ஒன்று இருக்கு, இங்க இருந்து ஆரம்பிச்சு இப்படி கீழே இறங்கக்கூடிய புத்தி ரேகை இருக்கு. இந்த புத்தி வந்து நம்ம எப்படி பிழைக்க போறோம்ன்றது. அப்புறமா இருக்கக்கூடிய தனித்தனியா ரேகைகள் நிறைய ஓடும். செவ்வாய் ரேகை யாருக்குமே இருக்காது நிறைய பேருக்கு, சிலருக்கு செவ்வாய் ரேகை ஓடும். அப்படி செவ்வாய் ரேகை ஓடுனா செவ்வாய் ரேகை எங்க இருந்து ஆரம்பிக்கும், இந்த ஆயில் ரேகைக்கு கீழே பேரலா அந்த ஆயில் ரேகை ஒட்டியே கீழே இறங்கும் ஒரு லைன். அப்படி இறங்குச்சுன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு கடன் பிரச்சனையோ, பெண்களுக்கு குடும்ப பிரச்சனையோ, ஏதோ ஒரு மிகப்பெரிய நோயோ இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? அதுக்கு உள்ள இன்னர்ல இன்னொரு லைன் ஓடும், அது சுக்கிர ரேகை. அது வந்துச்சுன்னா கொஞ்சம் காசு விஷயத்துல மாட்டிக்க போறீங்க. ஒரு ஆணுக்கு இருந்துச்சுன்னா குடும்ப வாழ்க்கையில மிகப்பெரிய சிக்கலை சந்திக்க போறாரு. இந்த ரேகை நேரா ஓடுது இல்லைங்களா? இப்ப எனக்கு இது வந்து இங்க வந்து கட் ஆயிட்டு இங்க இருந்து ஒரு ரேகை ஆரம்பிச்சு இப்படி ஒண்ணு ஓடும். இந்த ரேகை பாதியில இங்க இருந்து கட் ஆகி இப்படி வந்துடும், இங்க இருந்து ஒரு ரேகை வந்து பாதியில இருந்து ஓடும். இந்த ரேகை அவ்வளோ சரியா இருக்காது நிறைய பேருக்குல. அந்த திருமண வாழ்க்கை பஞ்சாயத்தானவங்களுக்கு இருக்காது. நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகுறது டிலே ஆகுது இல்லைங்களா, அவன் கையை பார்த்தோன்னே சொல்லலாம் கல்யாணம் டிலே பிரச்சனை. அது எப்படி சார் கனெக்ட் பண்ணுவீங்க? வேற ஒண்ணு இல்லைங்க, பார்த்தாலே தெரியும் அந்த ரேகை. இப்ப நான் சொல்றது இந்த இடத்துல எப்படி ரேகை கோடு போட்ட மாதிரி வந்திருக்கு, இது பாதி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும். சிலருக்கு இங்க இருந்து பாதி இருக்காது, பாதிக்கு மேல ஆரம்பிக்கும். அப்ப அவங்களுக்கு சின்ன வயசுலயே 19-18 வயசுலயே கல்யாணத்துல பிரச்சனை வந்திருக்கும். அப்ப இந்த ரேகை ஆரம்பிக்கிறப்ப இங்கேயே ஒரு இடத்துல பிரேக் ஆயிருக்கு, இல்லைன்னா கொசம் ஆயிட்டு இந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்குன்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு 19-20 வயசுல கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்றப்ப ஒரு பொண்ணுகிட்ட கேட்கிறேன், ஆமாங்க சார் 21 வயசுல எனக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜ் வந்து பிரேக் ஆயிட்டு இப்ப செகண்ட் லைஃப்ல இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இந்த செகண்ட் லைஃபும் பாதிக்கு மேல போயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. சரிங்களா? இங்க பாதி வந்து கட் ஆயிடுச்சுன்னா அதுவும் நிக்க கூடாது பாதியில. ஆமா, இந்த லைன் எங்கேயுமே நிக்காம லைன் அப்படியே நைஸா ஓடணும். ரொம்ப ஆழமாவும் ஏதோ ஒரு அடிபட்டு தழும்பு மாதிரி இருக்கக்கூடாது, ரேகைகள் தழும்பு மாதிரி இருக்கக்கூடாது. நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா கையை பார்த்தோன்னே பிங்கா இருக்கும், இந்த இதெல்லாம் பிங்கா இருக்கும். இந்த பிங்கா எங்கெல்லாம் நிறைய இருக்கும் அவங்க எல்லாம் யோகமானவங்க, நிம்மதியானவங்க. அந்த அந்த இந்த விரலு கீழே பிங்கா இருக்குன்னா குரு டிஸ்டர்ப் இல்லாம இருக்கு நம்மளுக்கு. பொதுவா அது மெடிக்கல்ல வந்து இந்த ரத்த ஓட்டம் நல்லா இருந்ததுன்னா பிங்கா இருக்குன்னு தானே சார் சொல்லுவாங்க. ஹார்டா ஒர்க் பண்றவங்களுக்கு பிங்க் இருக்காது. ஓகேங்களா? அவங்க இப்ப ஜிம்முக்கு போறவங்களுடைய கையை பாத்தீங்கன்னா நரநரன்னு இருக்கும், கல்லு வேலை பாக்குறவங்க கொளுத்து வேலை பாக்குறவங்க நரநரம் இருந்தாலும் அவங்களுடைய கையிலையும் அந்த 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 இடம் லைட்டா பிங்கா இருக்கும். அந்த பிங்க்னஸ் வந்து அவங்க அந்த வெல்த்தியா இருக்கிறாங்க, ஹெல்த்தியா இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப அவங்களுடைய லைஃபே நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி நல்லா மேடு உப்பி இருக்கணும்னு சொல்றாங்க. எந்த எல்லாமே பொதுவாகவே வந்து எந்தெந்த மேடு உப்பி இருக்கோ அந்த மேடுகள்லாம் கொஞ்சம் நார்மலானதுன்னு சொல்றாங்க. என்னுடைய மெத்தடுல சாதாரண ஒரு கையை பாக்குறோம், ஒரு கையை ஆர்ட் எடுக்கிறோம்னா அதுல ஒரு 4 லைன் மெயினான லைன் போட்டிருப்பான். அந்த ஆர்ட் நம்ம மனசுக்குள்ள வச்சிட்டோம்னா அந்த ஆர்ட் அப்படியே இருக்கணும் ஒரு கையில. அந்த ஆர்ட்ல கோணமானல ஏதாச்சும் வந்துச்சு, இல்லைன்னா டிஸ்டர்ப் ஆச்சு, கிராஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா இது ஒரு பஞ்சாயத்து. இந்த பஞ்சாயத்துலயே உடுக்கை குறின்னு ஒண்ணு இருக்கு. இந்த இந்த விதிரேகையும் இந்த இருதய ரேகையும் போற வழில இந்த இடத்துல கரெக்டா செவ்வாயினுடைய சமவெளியில ஒரு உடுக்கை சிம்பிள், இன்ட்டு சிம்பிள் இருக்கும். அந்த இன்ட்டு சிம்பிள் மேல ஒரு பட்டை ஒரு உடுக்க மாதிரி தெரியும். இந்த உடுக்கை சிம்பிள் வந்து லைஃப்ல ஒரு பெரிய சக்சஸ் ஆகுறாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதுக்கப்புறமா இந்த இடத்துல திரிசூலம், இந்த கோடு வந்து 3ஆ பிரியும். இது வந்து திரிசூல ரேகைன்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? அந்த இடத்துல 3ஆ இது திரிசூல ரேகைன்னு சொல்றாங்க. திரிசூல ரேகை இருந்தா சொல்றதெல்லாம் நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அது வந்து என்ன சொல்றதா நடக்கும்னா அந்த அளவுக்கு அவங்க
அவங்களோட லைஃப்ல நிறைய பேருக்கு அட்வைஸ் கொடுக்கக்கூடிய இடத்துக்கு போவாங்க. அப்ப திரிசூல ரேகை, திரிசங்கு ரேகை, இந்த கட்டவரல்ல வட்டமா இருக்கும். இதுல மேருன்னு இருக்குங்க. இப்படி வந்து இறங்குறது மேரு ரேகை. சுழல் ரேகைன்னு இருக்கும். பாத்தீங்கன்னா சக்கரை மாதிரி இருக்கும். சக்கரை சுழல், நீட்டு சுருள், இரு சுருள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரேகைகள் இருக்கு. அப்ப இந்த ரேகைகள் வரும்போது இந்த கை பலமா இருக்கு, இந்த விரல் பலமா. அப்ப இந்த விரல் பலமா இருக்கும் சுக்கர விரல். அது சுக்கர விரல் பலமாச்சுன்னா பஞ்சாயத்து. நம்ம எப்படி ஜோசியத்துல சுக்கரன் பலமான பஞ்சாயத்துன்னு சொல்றோமோ அது சுக்கர விரல். அப்ப எல்லாமே நார்மலா இருந்தா பிரச்சனை இல்லைங்க. அப்நார்மலா இருக்கு, ஒரு கோடு இருக்கு, 2 கோடு இருக்கு, அந்த கோடு கிராஸ் ஆயிருக்கு. அப்ப இது விதிரேகைன்னு சொல்றோம். இந்த கரெக்டா இந்த சனி விரல், பாம்பு விரல்னு சொல்றோம் இல்லைங்களா, இதுதான் வந்து சனி விரல். இந்த சனி விரலுக்கு நேரா இந்த இடத்த நோக்கி கோடு வரும். இந்த கோடு நேராவும் வரலாம், இங்க இருந்து ஆரம்பிச்சு வளைஞ்சு போலாம். இப்படி வளைஞ்சு சனி வக்கரமா இருக்குன்னு அர்த்தம். அவங்களுக்கு ரொம்ப ஆழமா நடு மையத்துல ஒரு கோடு போட்டாலும் சனி வக்கரமா இருக்குன்னு அர்த்தம். இந்த லைன் தான் வந்து நம்மளுடைய தொழிலை பற்றி கூறுவது. நிறைய பேருக்கு இந்த லைனே இருக்காது. அப்ப வேலை இல்லாம சுத்துவாங்க. பாதிக்கு மேல ஆரம்பிக்கும். அப்ப 35 வயசுக்கு மேல வேலை கிடைச்சு சுத்துவாங்க. சிலருக்கு பாதி வரைக்கும் தான் வந்து இந்த விதிரேகையோட புத்தி ரேகையோட என்ன ஆயிரும், நின்றும் விதி ரேகை. அதுக்கப்புறமா அவங்க வேலை இல்லாம சுத்துவாங்க. நிறைய பேருக்கு இருதய ரேகை வரைக்கும் வரும். ஒரு 50 வயசு வரைக்கும் வேலை இருப்பாங்க, அதுக்கப்புறம் சும்மா இருப்பாங்க. அதுலயே சூரிய ரேகை வந்துச்சுன்னா அடுத்தவங்கள்ட்ட சார்ந்து வாழ்வாங்க. இப்ப இந்த புதன் லைன்ல கோடு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா லேண்ட் சம்பந்தமான பிரச்சனை வரும். சந்திர ரேகையில கோடு வந்துச்சுன்னா வீடு சம்பந்தமான, சந்திரமேட்ல வந்துச்சுன்னா வீடு சம்பந்தமான பிரச்சனை. அப்ப எப்படி நம்ம கிரகங்களை கையாளுறோமோ ஒரு ஜாதகத்துல, அதே பேசிக் தான் அந்த கை ரேகை. ஓகே, ஏதாவது இதை வச்சு அதிர்ஷ்டமான விஷயங்கள் நல்லது நடக்கும் அப்படி ஏதாவது? அதுதான் சொல்றேன். அந்த உடுக்கை ரேகை இருந்தா, டிஃபரெண்டா இருந்தா, ரேகைகள் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி மேல் நோக்கிய ரேகைகள் டிஃபரெண்ட்னு சொல்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த ஆயில் ரேகையில மேல் நோக்கிய கோடுகள் அங்கங்க இருந்து அப்படியே ஒரு மாதிரி கிளை ஓடின மாதிரி ஓடிடும். இந்த மேல் நோக்கிய ரேகைகள் வந்து அந்தந்த குறிப்பிட்ட வயதுகள்ல ஒரு பெரிய பெரிய யோகங்களை கொடுக்குது. அதுவும் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ரேகையினுடைய கிளைகள் அந்த ரேகையை தொடாம ஒரு 2 mm கேப் விட்டு நைஸா அப்படி மேல ஏறுறது. ஒரு ஆர்ட் வரைகிறப்ப ஆர்ட்ல அப்படி ஒரு ஸ்ட்ரோக் கொடுத்து அப்படி அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரோக் அழகா இருக்கும். சில ரேகைகள் கீழ் நோக்கி இறங்கும். அந்த இடத்துல பஞ்சாயத்தாக போகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதே மாதிரி சில இடங்கள்ல இந்த இடத்துல ஒரு புள்ளி வரும். அப்ப அந்த இடத்துல உங்களுக்கு இருக்கு போல. ஆமா, அந்த இடத்துல ஒரு புள்ளி வரும். ஓகேங்களா? அந்த புள்ளி எப்பயாச்சும் ஒரு ஆரம்பிக்கும் திடீர்னு. அந்த புள்ளி ஆரம்பிக்கிறப்ப இது என்ன மேடுன்னு சொல்லிக்கிறேன், சந்திரமேடு. அப்ப அம்மாவுக்கு பிரச்சனை. அப்ப எங்க அம்மாவுக்கு ஒரு ஆபரேஷன் இப்ப நடந்துச்சு. அப்ப எனக்கு இந்த இடத்துல புள்ளி வந்திருக்கு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப இது இப்ப அதே தான் ஜோசியத்துல இருக்கிற மாதிரி இதுலயும் போய் பரிகாரம் எல்லாம் செய்ய முடியாது. புள்ளி வந்துச்சுன்னா அம்மாவை பாத்துக்கணும், அவ்வளவுதான். ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல திடீர்னு ஒருத்தருக்கு இந்த ரேகையில நல்லாவே இருக்கும், பாதி கட்டான மாதிரி இருக்கும், நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ஓட்டிக்கிட்டு இருப்பாரு ஃபேமிலியை. திடீர்னு ஒரு புள்ளி மெதுவா ஆரம்பிக்கும். அப்ப அங்க பஞ்சாயத்து ஆக போதுன்னு அர்த்தம். அப்ப இந்த இடத்துல ஒரு புள்ளி, இந்த சூரிய ரேகையில ஒரு புள்ளி வருது அப்படின்னு என்ன அர்த்தம், அப்பாவை டிஸ்டர்ப் பண்ண போகுதுன்னு அர்த்தம். அப்ப அவ்வளவுதான். ஜாதகத்துல எப்படி நம்ம கோச்சாரங்களை பாக்குறோமோ இந்த புள்ளிகளும் காட்டும். சில நேரத்துல கிராஸ் ரேகை காட்டும். இப்ப இந்த இடத்துல சந்திர ரேகை போகும், இன்னொரு ரேகை கிராஸ் ஆயிருக்கும். அது எப்பயுமே இருக்கும். அப்ப இந்த வயசுல உங்க அம்மாவுக்கு பிரச்சனை வரலாம்னு சொல்லலாம். ஆனா இந்த புள்ளி ஏற்படும் போது கண்டிப்பா பஞ்சாயத்து பண்ணி அடிச்சு விட்டுரும். அப்ப எங்கெங்கெல்லாம் புள்ளி இருக்கு, எங்கெங்கெல்லாம் கிராஸ் இருக்கு, எங்கெங்கெல்லாம் வெட்டு இருக்கு, அந்த இடத்துல தீவே இருக்கும். நிறைய இடத்துல லைன் ஓடிக்கிட்டே இருக்கும். திடீர்னு லைன் கட் ஆகி ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு லைன் இல்லாம அடுத்து ஓடும். அதுக்கு பேரலா விட்டு ஓட்டுன மாதிரி இன்னொரு லைன் சைடுல ஓடி இருக்கும். இது வந்து நல்லதுன்னு சொல்றாங்க. ஏன்னா இது வந்து பேலன்ஸ் பண்ணுன்னு சொல்றாங்க. இருந்தாலும் அந்த இடத்துல அந்த வயசுல குறிப்பிட்ட வயசு இப்ப ஒரு ரேகை ஒடியாருது, அதுல ஒரு 40 வயசு அந்த கணக்கு போடுறப்போ ஒரு ரேகை இருக்கு, அது ஒரு 2 mm 3 mm கேப் விட்டுட்டு திருப்பி ஓடுது. அதுக்கு பேரலா ஒரு பிட்டு ஓட்டுன மாதிரி இந்த ஒட்டு போட்ட எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல வந்து ஒரு பஞ்சாயத்தை ஏற்படுத்தும். ஆனாலும் இந்த பஞ்சாயத்து பெரிய பிரச்சனை ஏற்படுத்தாம இருக்குது அந்த பேலன்ஸ் லைன். இந்த லைன் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அங்க இருந்து வந்து கட் ஆகி பிரேக் விட்டு ஒன்னொரு லைன் அந்த இடத்துல மொத்தத்துக்கு சோழி முடிஞ்சிரும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப எப்படி நம்ம வந்து ஜாதகத்துல ஒரு கிரகத்தை நம்ம அனுமானிக்கிறோமோ, ஜோசியம் எல்லாமே ஒண்ணுதான். இது வந்து ஜோசியத்தை போலவே இருக்கக்கூடிய வேற ஒரு துறை. இது ஹஸ்த சாஸ்திரம். அப்ப ஜோசியத்துல பயன்படுத்தக்கூடிய கிரகங்களை அப்படியே பயன்படுத்துறோம். அப்ப இங்க என்ன இருக்கும் அங்க ஜாதத்துல இருக்கும். நீங்க வேற ஒண்ணுல ஒரு கையை திறந்து வச்சுட்டு சூரியனுக்கு நேரம் ஒரு கோடு இருந்துச்சுன்னா அந்த ஜாதத்துல சூரியன் பவர்ஃபுல்லா இருக்குன்னு அர்த்தம், இல்லைன்னா 5ஆம் அதிபதி பவர்ஃபுல்லா இருக்குன்னு அர்த்தம். அவ்வளவுதான். அப்ப எப்படி பேசிக்கா ஜோசியத்தை ஹேண்டில் பண்றீங்களோ அதை அப்படியே காப்பி பண்ணி ஜெராக்ஸ் காப்பி மாதிரி இதை எடுத்து சொல்லிடலாம். ரெண்டும் ஒண்ணுதான். ஓகே, இப்போ நம்ம சயின்ஸா இதை பேச போனோம்னா இப்ப பாக்குறவங்க கூட கேட்பாங்க, அம்மா வயிற்றுல மடங்கி இருந்தப்போ வந்ததுதானே ரேகைன்னுலாம் சொல்றாங்க. இதை வச்சு எப்படி இவ்வளவு பலன்கள்? அம்மா வயிற்றுல மடங்கி இருக்கப்போ வந்ததுதான் ரேகை. நம்ம அதனாலதான் அதை எடுக்கிறோம். ஓகேங்களா? அதாவது வந்து என்னன்னா அது ஒரு இம்ப்ரெஷன், அதுக்கு ஏத்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரே இம்ப்ரெஷனா இருக்கும் இல்லைங்களா? மூக்கு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் மேக்ஸிமம் இருக்கு இல்லைங்களா? மூக்குல ரேகை எல்லாம் ஓடல, கையில தான் ரேகை ஓடுது. கை மடங்கிருச்சுன்னா இந்த சின்ன சின்ன ரேகை ஏன் வந்துச்சு வட்ட வட்டமா? இப்ப இந்த கட்டவரல அப்படியே ரேகை எடுத்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன இப்படி மடங்கி உட்கார்ந்தோம்னா ஓகே. இந்த கட்டவரல எதுக்கு ரேகை வந்துச்சு? நான் கேக்குறது ஒண்ணு. அப்ப இந்த ரேகைகள் தனித்துவமா இருக்கு. சரிங்களா?
இந்த இடத்துல மடங்குறதெல்லாம் நீங்க சொல்றீங்களா? ஓகே, ஆமா. இந்த விரல்ல இருக்கக்கூடிய ரேகைகள் எப்படி உற்பத்தி ஆச்சு? அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து 11 வகையான ரேகைகள் இருக்கு. இந்த 11 வகையான ரேகைகள் மிங்கிளா வரும். இப்போ வட்டம்னா வட்டமே வராது, வட்டத்தை ஒட்டி ஏற்படக்கூடிய ரேகைகளை லைன் போயிட்டு 3 புள்ளி வச்சு அடுத்த லைன் தொடரும். இந்த மாதிரி விஷயங்களை பிரிக்கிறாங்க. புரிஞ்சுக்கணும். நான் சொன்ன மாதிரி வேற ஒண்ணும் இல்லை. நான் இன்னைக்கு சொன்னது ஒரே ஒரு உதாரணம். இந்த ரேகை யாருக்கெல்லாம் கட்டா இருக்கோ அவங்களுக்கு ஃபேமிலி லைஃப் பிரச்சனையா இருக்கும். அந்த பெரிய ரேகை அதுதான் ஆயுள் ரேகைன்னு சொல்றாங்க. ஆயுள் ரேகை நிறைய பேர் உயிர் சம்பந்தப்பட்டதாக, இறப்பு சம்பந்தப்பட்டதாக, லாங்டிவிட்டி சம்பந்தப்பட்டதாக சொல்றாங்க. அப்படிக்கும் அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. பல பேருக்கு அந்த ரேகை இல்லாதவங்க எல்லாம் உயிரோட நிறைய வருஷம் இருக்கிறாங்க. இது வந்து குடும்ப வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்டது. நீங்க எடுத்து யாருடைய கை ரேகை வேணாலும் பாருங்க, யாருக்கெல்லாம் ஃபேமிலி லைஃப் பிரச்சனை இருக்கும் அவங்க கையை நீட்டினோடனே அந்த ரேகை பாதியில ஓடுறதுன்னு நினைக்கும். அப்ப பிரச்சனை புரிச்சுக்க வேண்டியதான். அப்ப இவங்களுக்கு எப்ப ஆரம்பிக்கணும், அடுத்து அந்த லைனை செக் பண்ணிட்டு இவங்க அடுத்த லைஃப் ஆரம்பிக்கணும்ன்றதெல்லாம் சொல்லலாம். நிச்சயமா. சோ இன்னைக்கு நிகழ்ச்சியில ஜாதகம் சார்ந்த எங்களுடைய பல சந்தேகங்களுக்கு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. நன்றி.